பல்க் ஆர்டர் ஒன்று பார்த்துடலாமா? வணக்கங்க. நம்ம டிகே ஹோம்மேட் ப்ரௌனிஸில் 2800 பீசஸ் ஆஃப் ப்ரௌனி ஃபார் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு தான் நம்ம பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் காம்போ தான் நம்ம பண்ண போகிறோம். பீசஸ் ஒரு பீஸ் வச்சு மேலே வந்து ஐஸ்கிரீம் வச்சு தான் ஃபுல்லாக நம்ம சர்வ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஒவ்வொரு பேட்சஸ்க்குமே 2 kgs ஆஃப் பேட்சஸ் தான் நம்ம ரெடி பண்ணி பேக் பண்ணுவோம். அதுக்கு வந்து மோரியோ சாக்லேட் எடுத்தாச்சு, அமுல் பட்டர் தான் எடுத்திருக்கோம். இது ஃபுல்லாகவே பட்டர் அண்ட் சாக்லேட்டில் தான் பண்ணது. ஸோ ரெண்டுமே நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஓவன்லையே வச்சு மெல்ட் பண்ணிக்கலாங்க. ஆக்சுவலி இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா என்னோடய கசின் பிரதர் மேரேஜ் ரிசப்ஷன் ஃபங்க்ஷனுக்கு வந்த ஆர்டர் தாங்க. இதே என்னோடய ஃபஸ்ட்டு பல்க் ஆர்டருங்க. அதுவும் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்குங்கிறது ரொம்ப பிளெஸ்டாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு விஷயம் நம்ம அப்ரோச் பண்ணுறோங்கிறப்போ நம்ம ஃபேமிலி சப்போர்ட்டோடு பண்ணுறதுங்கிறது நான் அது பெரிய விஷயமாக தான் கன்சிடர் பண்ணுறேன். இந்த பல்க் ஆர்டரில் பண்ண ஒவ்வொரு விஷயமுமே எதுவுமே நான் தனியாக பண்ண கிடையாதுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா என் ஃபேமிலி மெம்பர்ஸை வச்சு மட்டும்தான் பண்ணேன். இந்த ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுறப்போ எங்கள் சித்தப்பா சித்தி சப்போர்ட்டாக இருக்கட்டும், அப்புறம் மறுபடியும் நான் அந்த ப்ராடக்ட்லாம் வாங்குறப்போ என்னோடய ஹஸ்பண்ட் அண்ட் அம்மா சப்போர்ட்டாக இருக்கட்டும், அடுத்து பார்த்திங்கன்னா நான் மேக் பண்ணுறப்போ என்னோடய கிராண்ட்மா பெரிய சப்போர்ட்டு. பீஸ் போடுறது 2800 பீசஸ் போட்டது எல்லாமே என்னோடய கிராண்ட்மா சப்போர்ட் தான். அதை ஃபுல்லாக டிஸ்பேச் பண்ணது என்னோடய மாமா சப்போர்ட்டு. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே ஃபுல்லாகவே என்னோடய ஃபேமிலி இன்க்ளூட் ஆகிருக்காங்க. ஸோ நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த டைமில். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு நம்ம மேக்கிங் ப்ராசஸ்க்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஓவனில் சாக்லேட்டும் பட்டரும் வச்சோம் இல்லையா, அது வந்து ஓர் லெவல் வந்து மெல்ட் ஆகி வந்திருந்தது. அதை மறுபடியும் நம்ம ஓவனில் வச்சு ஃபுல்லாக மெல்ட் ஆகி எடுத்துக்கணும். இதில் அந்த திப்பியாக இருக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஃபுல்லாக மெல்ட் ஆகி நல்ல லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். நம்ம வந்து எக்கு வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இது வந்து 2 kgsக்கான மெஷர்மெண்ட் தான் இது. உங்களுக்கு இதுக்கான ரெசிபி வேணும், மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா எனக்கு தனியாக டிஎம் பண்ணுங்கள். நான் இதில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன், அதில் டிஎம் பண்ணுங்கள். இந்த எக்கு மிக்ஸ் கூடவே நம்ம வெனிலா எசன்ஸும் சால்ட்டும் ஆட் பண்ணி தாங்க மிக்ஸ் பண்ணணும். இப்போது நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம ப்ரௌன் சுகரும் ஒயிட் சுகரும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அது தனியாக ஓரமாக வச்சுக்கலாம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் கெட்டியாக அங்கங்கே இருந்தது இல்லையா, அது கொஞ்சம் ஓரமாக வச்சோம்னாலே அது ஃபுல்லாக லிக்விடாக ஆகிடும். அதை நான் பின்னாடி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம மைதாவும் கொக்கோ பவுடரும் மெஷர் பண்ணி எடுத்தாச்சுங்க. அதை வந்து நம்ம சல்லடையில் சலித்து ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்லாவே மிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ இந்த ஃப்ளோரை வந்து நம்ம உரமாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எக்கு கூட வந்து சுகர் ஆட் பண்ணோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. நம்ம பவுடர் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக கெட்டியாக இல்லாமல் ஃபுல்லாகவே கரைஞ்சிருச்சுங்க. இது கூட நம்ம சாக்லேட் பட்டரை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நார்மலான ஒரு மிக்ஸ் கொடுத்தா போதும். அதை வந்து நீங்கள் ஃப்ளஃபியாக ஆக்கணும் அந்த மாதிரிலாம் அவசியம் இல்லை. நீங்கள் பர்த்டே கேக்ஸ்லாம் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் மிக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாதுங்க. நீங்கள் நார்மல் ஒரு மிக்ஸ் கொடுத்தா போதும். இந்த மிக்ஸில் வந்துட்டு நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மைதாவும் கொக்கோ பவுடரும் வச்சுருந்தோம் இல்லைங்க, அது வந்து நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூனாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சியில் வரணும், ஒரு சாஃப்டான பேட்டராக வரணும். நீங்கள் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி பேட்டர் கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் ஒரு பட்டர் ஷீட்டில் வந்து உங்கள் ட்ரேயை வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் வந்து 15 inches டின் தாங்க எடுத்திருக்கேன். 15 inches வந்து 2ஆக எடுத்துகிட்டு அதில் வந்து 1 kgs 2 kgs பேட்டராக வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை வந்து நீங்கள் நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ரெண்டுலேயுமே ஈக்குவலாக ஊற்றிட்டு ரெண்டுமே நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறப்போ ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நீட்டாக பீசஸ் போடுறதா இருக்கட்டும் ஃபுல்லாகவே கரெக்டாக வரும். மேலே நீத்திங்கிட்டியமாக அந்த மாதிரி இருந்ததுனால நமக்கு ரொம்ப மெஷர்மெண்ட் தப்பாக போயிடும். ஸோ நம்ம 2 பேட்டர் நம்ம 2 டின்னில் ஊற்றி எடுக்கிறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பேட்டர் ஒரு டின்லையும் செகண்ட் பேட்டர் ஒரு டின்லையும் நம்ம பேக் பண்ணியாச்சுங்க. நான் என்ன ஓடிஜி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஃபி ரிச்சர்ஸ் 60 லிட்டர் ஓடிஜி தாங்க யூஸ் பண்ணுறேன். இந்த 2800 பீசஸ்மே நான் அந்த ஓடிஜியில் தான் நான் யூஸ் பண்ணேன். நம்ம நீட்டாக 2 டின்னுமே ஈக்குவலாக மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு ஈவனாக பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம வந்து ஓடிஜியில் வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 40 to 45 மினிட்ஸில் ஈக்குவலாக பேக் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு பேட்டர் பேக் ஆகலை, ஒரு பேட்டர் தான் பேக் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு பேட்டர் எடுத்து கீழே வச்சுருங்க. வச்சுட்டு அந்த பேக் ஆகாத பேட்டர் மட்டும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வைங்க. எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா ஈக்குவலாக பேக் ஆகிடும். ரெண்டுமே உங்களுக்கு அப்படி இருக்குனாலும் மாற்றி 10 மினிட்ஸ் வச்சிட்டிங்க அப்படின்னா அதுவும் ஈக்குவலாக பேக் ஆகிடும்.
இந்த 2 டின்லேயுமே நம்ம ஈக்குவலாக பேட்டரி ஊற்றி எடுத்தாச்சுங்க. ஆனால் டின் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று 15 ஒன்று 13ன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் ஓவனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டின் சைஸ் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம மேலே ஃபர்ஸ்ட் லேயரை விட்டுறணும், செகண்ட் லேயர்லையும் அதே மாதிரி லாஸ்ட் லேயரை விட்டு அதுக்கு மேலே மிடில் லேயருக்கும் மேலேயும் கீழே அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே நல்லா கிரிங்கிள் டாப்போட ஈக்குவலாக பேக் ஆகிருக்கும். கீழே வைக்கிற ட்ரேயில் வந்து கொஞ்சம் கிரிங்கிள் டாப் வராதுங்க. ஏன்னா கீழே இருக்க லேயரில் வந்து மேலே ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது இல்லையா. மேலே இருக்கிற டின்னுக்கு மட்டும்தான் மேலே வந்து ஹீட் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். கீழே இருக்கிற டின்னுக்கு கீழே வந்து ஹீட்டு வந்து ஸ்ப்ரெட் ஆக முடியாது. அதனால மேலே கிரிங்கிள் டாப் மட்டும் மிஸ் ஆகும். பட் பேக் ஆகுறது எல்லாமே ரெண்டுமே ஈக்குவலாக தான் பேக் ஆகும். நீங்கள் 180 டிகிரி வச்சிங்க அப்படின்னா ஈக்குவலாக வந்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாங்கள் வந்து ஒரு கப் சைஸ் எடுத்திருக்கோம். அந்த கப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாகவே நாங்கள் வந்து பீசஸ் போட்டு எடுத்தாச்சுங்க. இந்த ஐஸ்கிரீம் கப்பில் தான் நம்ம ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் கொடுக்க போகிறோம். இதில் வந்து கரெக்டாக இந்த மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம பீசஸ் எல்லாமே வெட்டியிருக்கோம். இதில் வச்சு மேலே வந்து ஐஸ்கிரீம், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சாக்லேட் கனாஷ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு லேயர் ஊற்றுதலாம்னு சொல்லிட்டு வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாங்கிறவங்க அதை அவாய்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த ப்ரௌனி நான் ஃபுல்லாக எப்படி வந்து சர்வ் பண்ணாங்க அது எல்லாமே நான் பின்னாடி ஒரு வீடியோவாக அட்டாச் பண்ணியிருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் சைஸஸ் எல்லாமே கஸ்டமைஸ்டு தாங்க. நீங்கள் என்ன சைஸில் கேட்குறீங்க, 2 இன்ச்சஸா 3 இன்ச்சஸான்னு நீங்கள் என்ன சைஸ் சொல்கிறீங்களோ அந்த இன்ச்சஸில் தான் நாங்கள் கட் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம். இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போட்டிருக்கிறது 2 இன்ச்சஸ்ஸு. பட் கப் சைஸ் வந்து 3 இன்ச்சஸ் இருந்தது. ஏன்னா நம்ம வந்து சுற்றி ஐஸ்கிரீம் வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு இது வந்து கரெக்டாக இருந்தது. 3 இன்ச்சஸ் கப் சைஸில் 2 இன்ச்சஸ் ப்ரௌனி தான் வச்சு கொடுத்தோம். இது வந்து சாக்லேட் ஃப்ளேவர் பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாத்துக்குமே ஈக்குவலாக இருந்தது. சாக்லேட் வந்து வாயில் வந்து ரொம்ப திகட்டுறது அந்த மாதிரி எந்த விஷயமுமே நடக்கலை. பல்லு கூசு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஏன் ஏஜ்டு பீப்புள்ஸ் வந்து விரும்ப மாட்டாங்கன்னா பல்லு கூசும், அந்த இதில் தான் விரும்ப மாட்டாங்க. பட் நம்ம வந்து இந்த கேக் மிக்ஸ் பண்ணுறப்போ பல்லு கூசுறது வந்து இல்லை. எல்லாருமே நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. குவாலிட்டி வைஸாக இருக்கட்டும் எல்லாமே குட் ரிவ்யூஸ் தான் கொடுத்துருந்தாங்க. பிடிச்சவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 1க்கு 2 கப் வாங்கி சாப்பிட்றது, குட்டீஸ் எல்லாருமே ப்ரௌனி ப்ளைனாக வாங்கி சாப்பிட்றது, அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்லேயுமே இதே மாதிரி ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் காம்போவில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் மினிமம் இங்கே லோக்கலில் இருக்கீங்க, சென்னை ஆர் நாமக்கல்லில் இந்த 2 டிஸ்ட்ரிக்டில் லோக்கலில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மினிமம் 9 பீசஸ்லேருந்தே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1000+ பீசஸ்லேருந்தே நீங்கள் பண்ணிக்கலாம். இதை தவிர வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஃபுல்லாகவே ஒரு 500+ பீசஸ் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். நாங்கள் நீட்டாக வந்து பேக்கிங் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்ருவோம். இல்லை உங்களுக்கு அங்கேயே வந்து நாங்கள் டிஸ்பேச் பண்ணணும்னாலும் பண்ணிடுவோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம், அது இல்லாமல் எங்களுக்கு ஃபுல் கேட்ரிங் சர்வீஸ், ஒரு டின்னராக இருக்கட்டும் லஞ்சாக இருக்கட்டும் உங்களுக்கு நாங்கள் ஃபுல்லாக ஆர்டர் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் அதுவுமே எங்ககிட்ட ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கேட்ரிங் சர்வீஸுமே எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. குவாலிட்டி வைஸ் டேஸ்ட் வைஸ் ரெண்டுமே ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்குங்க. இதில் ஆட் பண்ணியிருக்க ப்ராடக்டோட பிராண்ட் எல்லாமே வீடியோவில் எண்டில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேங்க. ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம பீசஸ் போட்டு நீட்டாக நம்ம பாக்ஸஸில் வந்து நம்ம நீட்டாக ட்ரே கணக்கில் வச்சாச்சு. ட்ரேயில் பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் ப்ரௌனி, அப்புறம் பட்டர் ஷீட்டு, அப்புறம் ப்ரௌனிஸ் வைக்கிறனால ப்ரௌனிஸ் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா நீட்டாகவே வந்திருந்தது. ஸோ இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே குட் ரிவ்யூஸ் தான் கொடுத்துருந்தாங்க. யாருமே எந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்லேயும் நம்மகிட்ட கன்வே பண்ணல. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரௌனிஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள். கேட்ரிங் சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது, அதுக்கும் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். இதில் எங்கள் சித்தப்பாவுமே ஒரு சர்ப்ரைசிங் பண்ணியிருந்தாங்க. ஒரு 3 to 4 பிளேசஸில் ப்ரௌனிக்குன்னு சொல்லி கட் அவுட் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நீட்டாக அங்கங்கே ப்ளேஸ் பண்ணி செம்மையாக இருந்துச்சு. ஆனால் எதுவுமே நான் அதை அந்த வியூவில் வந்துட்டு நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அந்த பிஸியில் நான் சுத்தமாக அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இதோட பிக்சர் வந்து நான் உங்களுக்கு பின்னாடி அட்டாச் பண்ணுறேன். இதில் எப்படி நாங்கள் பீசஸ் வச்சு கொடுத்தோம், மேலே எப்படி ஐஸ்கிரீம் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. அந்த கட் அவுட்டுமே இது தான். இதில் அந்த தீரன் கேட்ரிங் அதுக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். செகண்டில் இருக்க நம்பருக்கு நீங்கள் ப்ரௌனிக்கு என்னோட நம்பர் தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நாமக்கல்ல நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் அதுவும் மேரேஜ் ஃபங்க்ஷனில் கொடுக்கறது. வேறு எந்த பிளேஸில் கொடுத்துருக்காங்க நாங்கள் இது வரைக்கும் எங்கேயும் கேள்விப்பட்டதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் கொடுத்து நல்ல ரிவ்யூ வந்து கிடைச்சது, ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது. இதில் என்னென்ன ப்ராடக்ட் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் இதில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நீங்களும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா என்னோடய கான்டாக்ட் இருக்குது, கண்டிப்பாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். தேங்க்யூ.